இவ்வளோ நாள் நான் அடி வாங்கினேன், இப்போ எனக்கு பதிலா நீ அடி வாங்குங்கிறது வந்துட்டு கடைசி வரைக்கும் எதுவுமே இம்ப்ரூவே ஆக போறது இல்ல சார். ஏன்னா அதுவே ஒரு ஃபெயிலியர் மாடல் தான். பழங்காலங்கள்ல வந்துட்டு பெண்களுக்கு சொத்து தர மாட்டாங்க, படிக்க வைக்க மாட்டாங்க. ஆண் தான் ப்ரொவைட் பண்ண அப்படிங்கிறனால பெண்ணை வந்துட்டு ஆண்கிட்ட அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு வந்துட்டு கன்னியாதானம் அப்படின்னு சொல்லிட்டு பேரே இருக்குது. அந்த மாதிரி அனுப்பி வைக்கும்போது பெண்கள் ஆண்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதே பிரச்சனைகள் இப்ப ஆண்கள் பெண்கள் வீட்டுக்கு போனாலும் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அது ஃபெயிலியர் மாடல் தான். ஏன்னா எப்பவுமே நான் எல்லாத்தையுமே விட்டு போட்டு அங்க வரணும் அப்படின்னா அது நடக்காது. ஏன்னா இப்ப எனக்கு ஒரு 22 ஆகுது. இன்னொரு 3 வருஷம் போச்சுன்னா, நீ சொந்த வீடு கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு லோன போட்டு, இஎம்ஐ போட்டு ஒரு வீட்ட கட்டி வச்சுருவாங்க. நான் அதுக்கு கட்டிக்கிட்டு இருப்பேன். இத விட்டுட்டு அங்க போயிட்டு நம்மளால இருக்க முடியாது. நம்ம 2 பேரும் வந்துட்டு எய்தர் தனியா வந்துட்டு வாழலாம் கொஞ்சம் வருஷமாச்சு. இல்லன்னா 2 ஃபேமிலிக்கு ஈக்குவலா வாழலாம். நம்ம 1950ல வாழல. 2025ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப எங்க அக்காவெல்லாம் இருக்காங்க. பாதி நாள் இங்க இருப்பாங்க, பாதி நாள் அங்க இருப்பாங்க. யாருமே வந்துட்டு ஒரு இடத்துல நீ வந்து இருந்தே ஆகணும். இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டேன்ல, இப்ப எனக்காக நீ வந்து கஷ்டப்படு. அதெல்லாம் வந்துட்டு அப்படி பேசிட்டே இருந்தோம்னா யாருமே இம்ப்ரூவ் ஆக போறதில்ல. மென் வாசி சுமன்னு பேசி எதுவுமே நடக்க போறதில்ல. ஏன்னா மென் அண்ட் உமன் சேர்ந்து வாழ்ந்தா தான் வந்துட்டு சொசைட்டி